டேஸ்டி அண்ட் ஈஸியான ப்ரான் கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பட்டை, ஜீரகம், சோம்பு, கிராம்பு, ஒரு பே லீஃப் இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், வரமிளகாத்தூள், கரம் மசாலா இது மட்டுமே போதுமான அளவு போதும். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ஒரே அடியாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கும் போது கொஞ்சம் மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சைட் பை சைட் நீங்கள் வந்து தேங்காய் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், ஜீரகம், சோம்பு இது எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானை இப்போ வந்து அந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இந்த ப்ரானை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரான் வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இதில் வந்து குக் ஆகட்டும். இதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து இதோட 5 மினிட்ஸ் டு ஒரு 7 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா இந்த வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே தேவையான அளவு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆகணும். ஏன்னா இது வந்து பெரிய சைஸ் இறால் அப்படிங்கிறதுனால இது வந்து 15 to 20 மினிட்ஸ் ஆகுது எனக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இடைக்கிட. ஸோ ஃபைனலி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த ஸ்டேஜில் மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணி இறக்கி சர்வ் பண்ணி பாருங்கள். சுட சுட சாதம், இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.